அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம பின்ன போறது மார்க்கெட் வயர் கூடை. இந்த கூடை பாத்தீங்கன்னா பச்சை கலர்லையும் ரோஸ் கலர்லையும் நம்ம இந்த கூடை பின்னுறோம். இந்த கூடை பின்னுறதுக்கு பச்சையிலையும் ரோஸ்லையும் நம்ம வயர் வெட்டி நம்ம பின்னணும். இது ரன்னிங் வயர் கூடை, சுத்து வயர் வச்சு இந்த கூடை நம்ம பின்ன போறோம். இந்த கூடை நம்ம நார்மல் நாட்ல தான் நம்ம பின்ன போறோம். இந்த கூடைக்கு மொத்தம் 27 வயர் நீங்க கட் பண்ணணும். 15 பச்சை, 10 ரோஸு, 2 வெள்ளை, மொத்தம் 27 வயர் நீங்க கட் பண்ணணும். ஒரு வயரோட மெஷர்மெண்ட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.25 அடி. நான் உடன் ஸ்கேலில் நான் அளந்து வயரை கட் பண்ணியிருக்கேன். 7.25 அடி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 7.75 feet. இந்த கூடை நம்ம நார்மல் நாட்டில் தான் நம்ம பின்ன போகிறோம். முதல் லைன் நம்ம பின்னும்போது பச்சை வயரை ரன்னிங் வயராக வச்சு நம்ம பின்ன போகிறோம். கட்டிங் வயர் பச்சை வயர் ஒரு வயர் எடுத்து நம்ம பேசிக் நாட் இந்த இடத்துல பின்னுறோம். முதல் வரி நம்ம பச்சை வயரை ரன்னிங் வயராக வச்சு நம்ம பின்ன போகிறோம். முதல்ல நம்ம பேசிக் நோட்டில் தான் நம்ம இந்த கூடையை நம்ம பின்னுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை வயரை வச்சு நம்ம இப்போது பேசிக் நாட் பின்னுறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு பச்சை வயராக நம்ம ரன்னிங் வயரில் சேர்த்து வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். 5 நார்மல் நாட் நம்ம பச்சையில் பின்னணும். ஏற்கனவே பேசிக் நாட்டில் கூடை பின்ன தெரிஞ்சவங்களுக்கு கூடை நம்ம பேசிக் நாட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம பின்னின சாரி பாக்ஸும் நம்ம பேசிக் நாட்டில் தான் பின்னிருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அந்த சாரி பாக்ஸில் எப்படி பேஸ் பின்னிருக்கோம், சாரி பாக்ஸ் எப்படி பின்னிருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் இந்த கூடையை நீங்கள் ஈஸியாக பின்னிட முடியும். இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். பின்னிட்டு பார்க்கலாம். நான் பின்னி முடிச்சுட்டு காமிக்கிறேன். நம்ம பேசிக் நாட்டில் நிறையா கூட பின்னிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் எப்படிலாம் பின்னிருக்கேன்ற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூடைக்கு இப்போ 5 பச்சை நாட்டு 3 ரோஸ் கலர் நாட் நம்ம இந்த இடத்துல பின்னிருக்கோம். நாலு நாட் ரோஸ் கலரில் பின்னிருக்கோம். இது 5வது நாட். இப்போ முதல் வரியை நம்ம பின்னி முடிச்சாச்சு. 5 நாட் பச்சையில் 5 நாட் ரோஸ், அப்புறம் 5 நாட் பச்சையில் 5 நாட் ரோஸ், அப்புறம் 5 நாட் பச்சையில் நம்ம பின்னிருக்கோம். மொத்தம் 25 நாட் நம்ம இந்த இடத்துல நம்ம பின்னிருக்கோம்.
இந்த வரியை நம்ம நடுவரியா வச்சுட்டு இந்த வரிக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம சமனாக பின்னணும். இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் எத்தனை வரிகள் நம்ம பின்னுறோமோ அதே மாதிரி மேல் பக்கமும் நம்ம பின்னணும். அப்படி நம்ம பின்னும்போது தான் நமக்கு கூடையோட அகலம் நமக்கு கிடைக்கும். பேஸ் ரன்னிங் வயர் பச்சை தான், இங்கேயும் ரன்னிங் வயரை லூப்பாக மடித்து நம்ம நாட் பின்னுறோம். இப்போ நம்ம பேஸ் பின்னியாச்சு. பச்சையில் 5 வரிசையும் ரோஸில் 5 வரிசையும் மொத்தம் 10 வரிசை நம்ம பேஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம பின்னியிருக்கோம். மார்க்கெட் கூடங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 பக்கமும் 2 ஓரங்கள்லேயே ஒரு வெள்ளை வயர் வச்சு நம்ம பின்னியிருக்கோம். இப்போ பேஸ் நமக்கு அகலம் ஆயிடுச்சு. கூடையோட பேஸ் நமக்கு அகலமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி அகலமாக பின்னிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கார்னர் திருப்புறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ கார்னர் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா பச்சை வயர் வச்சு தான் நம்ம கார்னர் திருப்புறோம். பச்சை வயர் வச்சு தான் கார்னர் திருப்பியிருக்கோம். நம்ம பேஸ் பின்னும்போது பார்த்தோன்னா ஒரு வரிசையும் நம்ம பின்னி முடிச்சதுக்கப்புறமா ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணணும். ஆனால் கார்னர் திருப்பும்போது ரன்னிங் வயரை அந்த மாதிரி நம்ம கட் பண்ண வேண்டாம். இப்படி வரிசையாக நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இந்த வரி முழுவதும் பின்னிட்டு இந்த கடைசி நாட் கிட்ட வரும்போது ரன்னிங் வயரை கட் பண்ணாமல் இந்த சைடில் நம்ம பின்னணும். அப்புறம் அடுத்த நீள் பக்கம், அடுத்த சைடு, அடுத்த நீள் பக்கம்னு 4 சைடும், கூடையோட 4 சைடும் நம்ம பின்ன போகிறோம். பின்னினா நம்மளால் கார்னர் திருப்ப முடியும். கார்னர் எப்படி திருப்புறதுன்னு நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் சாரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கூடையில் நம்ம பார்த்தோன்னா 11 சுற்று நம்ம பச்சையில் பின்னியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வயரோட கலரை மாற்றிருக்கோம். 11 சுற்று ரோஸ் கலர் ரன்னிங் வயரில் நம்ம பின்னியிருக்கோம். அதுக்கப்புறமா 2 சுற்று நம்ம பச்சையில் பின்னியிருக்கோம். கடைசி சுற்று நம்ம வெள்ளை வயர் ரன்னிங் வயராக வச்சு நம்ம பின்னி முடிச்சிருக்கோம் இந்த கூடையை. கூடையோட பேஸ் நம்ம பெருசாக வச்சிருக்கிறதுனால கூடை நல்லா அகலமாக நல்லா பெருசாக வந்திருக்கு. நான் இப்போ சொன்ன அளவில் பின்னி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் கூடை பார்க்குறதுக்கு. இப்போ கடைசி சுற்று நம்ம வெள்ளை வயரில் பின்னி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். பின்னி முடிச்சதுக்கப்புறமா கூடையை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்பவும் சாதாரண சுத்து வயர் கூடை எப்படி நம்ம முடிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த கூடையும் நம்ம முடிக்கணும். முதல்ல ரன்னிங் வயரை ஒரு 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த வயரை நம்ம இப்போ கோர்த்து விட போகிறோம். முதல் வரியை விட்டுட்டு 2வது வரியை விட்டுட்டு 3வது வரியிலேருந்து நம்ம கோர்த்து விட ஆரம்பிக்க போகிறோம். 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு அடுத்தடுத்த நாட்டில் நம்ம இப்போ நான் கோர்த்து காமிக்கிற மாதிரி நம்ம கோர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். வயரோட நீளம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கும் நம்ம கோர்த்து விடணும். கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க வயரை நம்ம கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்க வயரையும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ நல்ல பெருசாக வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல பெரிய கூடையாகவே இருக்கும். நீங்கள் லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லஞ்ச் பேக்குக்கு இந்த கூடை கொஞ்சம் பெருசு, ஆனால் மார்க்கெட்டுக்கு கரெக்டான கூடையாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.